இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி தான் சொல்கிறோம். கோஸ்ட் ஸ்டோரி சொல்லியிருக்கேன், கேஸ் அதாவது கேசஸ் கூட சொல்லியிருக்கேன், ரியல் ஸ்டோரி, கேம்ஸ்லாம் ஆடிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்படி எல்லாமே இருக்காங்க. இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரி வந்து எட்மண்ட் மான்ட்ராக். அதாவது வந்து எட்மண்ட் இவங்க வந்து யாருன்னா டூ ஃபேஸஸ் மேன், ரெண்டு தலை இருக்கிற மனுஷன். இவங்க பார்த்தா 19th century தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. சில பண்ணால் இப்போ அந்த இன்சிடென்டோட ரியல் ஃபோட்டோஸ் கூட எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அ டைப் ஆஃப் ஸ்டாச்சூஸ் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ நீங்கள் அவங்க யாருன்னா ரெண்டு தலை இருக்கும், முன்னாடி ஒரு தலை பின்னாடி ஒரு தலை. ஸோ அவங்க ரியல் ஃபோட்டோ நமக்கு கிடைக்கல, ஜஸ்ட் ஒரு ஸ்டாச்சு தான் இருக்குது. 19th century நடந்ததுனால அது வந்து அவங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ அவங்க யாருமே தெரியுவாங்க. எட்மண்ட் மான்ட்ராக் வந்து முன்னாடி ஒரு தலை பின்னாடி ஒரு தலை இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸமாக இருப்பான்னு சொல்கிறாங்க. ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. இப்போ நடத்து போயிட்டுருக்காங்கன்னா முன்னாடி பார்க்கறதுக்கு வாவாக தான் இருக்கும். அவருக்கு பின்னாடி பார்த்தாங்க அவரோட ரெண்டாவது தலையே தெரியும். இந்த ரெண்டாவது தலை பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட தலைன்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து ஒரு பையனோட தலைன்னு சொல்கிறாங்க. நம்மளோட எட்மண்ட் மான்ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும்போது அந்த பின்னாடி இருக்கிறதால சோகமாக இருக்கும். எட்மண்ட் சோகமாக இருக்கும்போது பின்னாடி இருக்கிறதால சந்தோஷமாக இருக்கும். இதை பற்றி நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவருக்கு வந்து தலையை பிடிக்காது. ஸோ வந்து நிறைய டாக்டர்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இந்த தலையை சர்ஜரி மாதிரி பண்ணி எடுத்துருங்க, இந்த தலையை பேனான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து பயப்படுறாங்கன்னா அது ஒரு மனுஷனோட தலை, கண் இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும். ஆனால் அதனால் பேச முடியாது. அதில் கண் இருக்குல்ல, அந்த கண் ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணிடுங்க. சில டாக்டர்ஸ் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க, நிறைய காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க. சில டாக்டர்ஸ் வந்து பண்ணுறதுக்கு சரி காசு வாங்கியாச்சு அப்படின்ட்டு பண்ணுறதுக்கு போவாங்க. ஸோ அதை பண்ணும்போது அந்த ரெண்டாயிரத்தி தலை வந்து பார்த்தீங்கன்னா அழுவுமா. நான் அது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் இப்படி தான் இருந்தது. அதாவது ஒரு டாக்டர் வந்து வெட்ட போகுது, அது கண் வந்து தண்ணியாக வரும். இதில் பொண்ணோட தலைன்றாங்க, பையனோட தலைன்றாங்க, நமக்கு எதுவும் தெரியல. ஸோ அதோட ஸ்டாச்சூஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த ஸ்டாச்சு அடுத்து ஃபுல்லாக டிஸ்பிளே போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அது உண்மையிலே எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் எட்மண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையை வெட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா இப்போ நம்மளாம் பார்க்கும்போது அந்த ரெண்டாவது தலை பார்த்தீங்கன்னா பேசவே பேசாது. ஆனால் யாருமே இல்லாத போது எட்மண்ட் மட்டும் பற்றி தூங்கும்போது அந்த எட்மண்ட் மட்டும் தனியாக இருக்கிற தலை வந்து தூங்கிடுவாங்க. அந்த எட்மண்ட் தூங்கும்போது பின்னாடி இருக்கிறத வந்து பேசுமா. என்ன பேசணும்னா நரகத்தை பற்றி பேசணும். நரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தண்டனை இருக்கும், வாழ்க்கையில் இந்த தப்புலாம் பண்ணோன்னா நரகத்தில் தலை இந்த மாதிரி தண்டனை இருக்கும். எட்மண்ட் மான்ட்ராக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையை ஒரு டீமன் ஃபேஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டீமன் ஃபேஸ். அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பின்னாடி ஒரு தலைங்க ஒரு டீமன் ஃபேஸ் தானே சொல்லப்போனால் அவங்க பிறக்கும் போது ட்வின்ஸாக பிறக்க வேண்டியவங்க. பட் வந்து அந்த ஃபஸ்ட்டு ட்வின்ஸாக பிறக்க வேண்டியவங்க தனியாக இருக்கிறவங்க வந்து எல்லாமே பாடியோட அட்டாச்சாக தலை மட்டும் தனியாக இருக்குது. நான் வந்து டூ ஃபேஸஸ் மேலே தலை இப்படி இருக்கும், இங்கே ஒரு தலை இங்கே ஒரு தலை இருக்கும் பார்த்தேன். ஆனால் தலை இப்படி ஒன்று இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எட்மண்ட்க்கு வந்து 23 வயசுல சூசைட் பண்ணிக்கிட்டான். ரொம்ப சின்ன வயசுல சூசைட் பண்ணிக்கிட்டான். தூக்க மாட்டிக்கிட்டானா எப்படி பாய்சன்ஸ் எப்படிலாம் தெரியாது, சூசைட் பண்ணிக்கிட்டான். சூசைட் பண்ணுறதுக்கு ஒரு லெட்டரும் எழுதி வச்சுருக்கான். அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா, என்னை புதைக்கும் போதாச்சும் அந்த தலையை வந்து வெட்டி எடுத்துட்டு போவீங்க. அவர் வந்து என்னன்னா அவர் வந்து அந்த தலையை வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார், அதுவும் எனக்கு தெரியுது. ஸோ வெட்டி எடுத்துட்டு தான் போகிறீங்க. அப்போதான் அந்த தலை வந்து ஆஃப்டர் ஆச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட தான் போன ஆரம்பிச்சோம். சொன்னா எனக்கு தெரியல. எனக்கு டாக்டர்ஸ் கிட்ட தான் போகும்போது தலையை வெட்ட முடியாது, நாங்கள் பின்னாடி வந்து சிமெண்ட் உதச்சி போட்டு மறைக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் மறைக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆர்டிக்கல்லாம் வந்து என்ன பண்ணுறதா மர்மெய்டு பற்றி போயிருந்துச்சு. சொல்லப்போனால் மர்மெய்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. கடல் கண்ணி மர்மெய்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைடர் மேன் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் நிறைய காலு கையெல்லாம் இருக்கும். கிராப் மேனா பாதி, அதாவது இப்போ பார்க்க கூட ஹார்ஸ்மேன் மாதிரி, ஹார்ஸ்மேன் அப்படி பார்த்தா உடம்பு இருக்கும், கீழே வந்து குளிராக இருக்கும். அதனால் அந்த கிராப் மேன் வந்து உடம்பு இருக்கும், இடுப்பு இருக்கும், கீழே வந்து நண்டோட கால் இருக்கும் அப்படின்னு. சரி இப்படிலாம் மனுஷங்க இருந்திருக்காங்கன்னே தெரியல. லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்மண்ட் மான்ட்ராக்கை பற்றி போட்டு
ஸோ அதுதான் அந்த ஸ்டோரி. பாய்.